வணக்கம். அழிந்து வரும் சோள வகைகள்ல முக்கியமான சோளமான, அதுவும் கால்நடைகள் அதிகமா விரும்பி சாப்பிடும் சோளமான இருங்கு சோளம் பற்றி தான் முக்கியமான தகவல் நம்ம பார்க்க போறோம். இது எதற்கெல்லாம் இதற்கு முன்னாடி பயன்படுத்தினாங்க, இப்ப எதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்காங்க, எதற்காக அழிந்து கொண்டு இருக்கிறது இந்த சோள வகைகள் அப்படின்னு அந்த தகவல் தான் முக்கியமான தகவல் பார்க்குறோம். சரி, இது எங்க பகுதியில மதுரை பகுதியில எந்த நிலத்தில விதைப்போம் அப்படின்னு பார்த்துருவோம். அதிகமா மகசூல் தர்ற கரிசல் நிலத்தில நல்ல மகசூல் கிடைக்கும். அதாவது ஏக்கருக்கு சுமார் 10 மூடை, அதாவது 10 குவிண்டால் அளவுக்கு அதிகபட்சம் 10 குவிண்டால் அளவுக்கு மகசூல் கிடைக்கும். ஏக்கருக்கு விதை அளவு 1 படி அளவுக்கு, அதாவது 1 கிலோ முதல் 1 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் விதை போதும். இது அந்த அளவுக்கு மண்ணில் கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா, மண்ணில் அதாவது மக்குகள் அதிகமாக இருந்துச்சுன்னா, நல்ல சிம்பு அடித்து, அதாவது பக்க கிளைகளை அதிகமாக விட்டு அதிகமாக மகசூல் கிடைக்கும். அந்த மாதிரி ரகம் தான் இந்த நாட்டு இருங்கு சோளம். சரி, இது செம்மண் நிலத்தில் வளராதா? செம்மண் நிலத்துலேயும் வளரும், பட் மகசூல் சிறிது குறைவாக இருக்கும். அதுவும் மானாவாரி நிலத்தில் விதைச்சோளமாக விதைச்சோம்னா, எந்த நேரத்தில் விதைக்கோம்னா, ஆடி மாதம் விதைச்சி கார்த்திகை இறுதியில் அறுவடை நடக்கணும். அதற்கு முன்னாடியே நாங்கள் எங்கள் மானாவாரி பகுதியில் என்ன பண்ணுவோம்னா, மண்ணில் கார்பன் கண்டென்ட் அதிகப்படுத்துகிறாங்க. இந்த இரும்பு சோளத்தில் அந்த விதையை மட்டும் நீக்கிட்டு மீதம் இருக்கிற தட்டையை அப்படியே மண்ணில் போட்டுருவோம். அது மார்கழி மாதத்துலேருந்து அப்படியே மக்கி சித்திரை மாதம் கோடை உழவு சட்டி கலப்பையில் போடுவோம். ஏற்கனவே மண்ணில் கரிசல் நிலத்தில் நம்ம கொஞ்சம் சாம்பல் சத்து இருக்கும். இந்த மக்கு அதிகமாக கொடுக்கறதுனால, அதாவது ஏற்கனவே சோளத்தட்டையும் போட்டிருப்போம். அதுபோக ஊடு பயிரை பச்சை பயிறு, பாசிப்பயிறு, உளுந்து, துவரை இந்த மாதிரி விதைப்போம். அதனுடைய இலைதழ்கள், அதனுடைய மக்குகளும் அப்படியே மண்ணில் இருக்கும். அதுவும் மக்கி எடுக்கும்போது அந்த நிலத்தில் அதிகமாக மகசூல் கொடுக்குது. அதுபோக களையை கை களையாக தான் எடுப்போம். களைக்கொல்லி அதிகமாக மானாவாரி நிலத்தில் களைக்கொல்லி அதிகமாக பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தினது கிடையாது. வேறு என்ன முறையெல்லாம் மகசூல் கிடைக்கும்னா, அதாவது நம்ம மண்ணில் கார்பன் கண்டென்ட் அதிகமாக கொடுத்தோம்னா, அது ஆக்டினோமைசிஸ் மூலமாக யூரியா அமினோ, அதாவது யூரியா கொடுக்குது செடிகளுக்கு. ஒரு மழை பெஞ்ச உடனே நம்ம யூரியா கொடுக்குறது, அது ஆக்டினோமைசிஸ் அந்த பூஞ்சை நமக்கு கொடுக்குது. அது முக்கியமானது. சரி, வேறு என்ன மாதிரிலாம் பார்த்தோம்னா, இது நாற்றா ஊற்றணும்னு நினச்சோம்னா, அதாவது சோள நாற்றா ஊற்றணும்னா சுமார் 100 முதல் 120 கிலோ வரையிலும் தேவைப்படும். இந்த இருங்கு சோளம் விதையை அதுக்கடுத்து இதில் இலையில் நோய் தாக்கும். அந்த நோய் தான் எங்களுக்கெல்லாம் இதுவரையில் நோய் தாக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இதை நான் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இது மஞ்சள் நிற ஒட்டு அட்டை மூலமாகவும் நீல நிற ஒட்டு அட்டை மூலமாகவும் கேட்டர்பில்லர், அதாவது கொசு அந்த வண்டு அழிச்சிக்கலாம். இது ஒரு வகையான சோளம், இருங்கு சோளம் சொல்கிற சோளங்கள். இது மானாவாரி நிலங்களில் அதிகமாகவே, அதுவும் கரிசல் காட்டில் நல்ல மகசூல் தரக்கூடிய இருங்கு சோளம். இது தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலெல்லாம் விதைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் மதுரை, விருதுநகர் இங்கே ஆரம்பித்து தூத்துக்குடி வரையிலும் தென் மாவட்டங்களில் அதிகமாக மானாவாரி நிலங்களில் தான் அதிகமாக விதைக்கிறாங்க. செம்மண் பகுதியிலே விதைக்கிறாங்க, வேணால் செம்மண் பகுதியில் மகசூல் குறைவாக கிடைக்கும். கரிசல் நிலங்களில் நல்ல மகசூல் கிடைக்கும் மானாவாரியில். இது எதற்காக அழிந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் காரணமே காட்டுப்பன்றிகள் தான். காட்டுப்பன்றிகள்னாலேயும் இந்த சோளங்கள் அதிகமாக அதாவது அழிந்து வருது. இரண்டாவது காரணம் இந்த சோளம் விதையை பெரும்பாலும் அதிகமாக அதாவது சோள நாற்றாவை விதைத்து அந்த நாற்றை அறுத்து அதை மாடுகளுக்கு தீவனமாக பயிர் செஞ்சாங்க. இப்போ மாடுகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. அதனால் அதுவும் ஒரு காரணம். மாடுகள் அதுக்கடுத்து வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம பண்டைய காலத்தில் பார்த்தோம்னா, இது சோள கஞ்சியாகவும் பழைய காலத்தில் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ இதெல்லாம் யாரும் கஞ்சியை இதை அடித்து யாரும் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா தோல் ஸ்கின்னு கொஞ்சம் பெருசாக இருக்கும், தடிமனாக இருக்கும். இது மாட்டுக்கு அதாவது நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது மாட்டுக்கு நம்ம பசுமாடு பால் தர்ற மாட்டுக்கு இதுவும் இதோட சேர்ந்து கம்பும் ரெண்டுமே வேக வச்சு அந்த இதை அரைச்சி, அதாவது அம்மியில் அரைச்சி இதில் உரலில் ஆட்டின பிறகு அதை மாடுகளுக்கு கொடுத்தோம்னா நல்ல பால் கொடுக்கும். இதே இது ஆடுகளுக்கு எப்படி எதுக்காக பயன்படுத்துவோன்னு பார்த்தோம்னா, ஆடுகளுக்கு கெடா குட்டிக்கு இதை கொடுத்தோம்னா நல்ல
வெயிட் வந்து ஏறும். அதாவது இப்போ ஆடுகளை விற்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த இதை வந்து போட்டோம்னா கொழுப்பை நீக்கிட்டு அதாவது நல்ல கறி வந்து கிடைக்கும். அதனால் வெயிட் ஏறும். இந்த மாதிரி பயன்படுத்துவோம். இப்போ பெரும்பாலும் எல்லாமே இந்த நேப்பியர், வெளிநாட்டு வகையான புல் வகைகள், இந்த நேப்பியர் அந்த நேப்பியர் அப்படின்னு சொல்லி அந்த வகைகள் அந்த புல்லு தான் பெரும்பாலும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த சோளத்தை பயன்படுத்துகிற மிக குறைவாயிருச்சு. இது எங்கள் பகுதியான மதுரை விருதுநகர் பகுதியில் வந்து இது அதிகமாகவே இருக்கும் இந்த சோளம். இது ஆடி மாதம் விதைச்சி, அதாவது ஆடி மாதம் விதைச்சி கார்த்திகை கடைசி மார்கழியில் கூட அறுவடை வந்து செய்வாங்க இந்த சோளம் வந்து. இந்த மிஷினில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மிஷினில் அறுவடை பண்ணுறது வந்து 1 மணி நேரம் அறுவடை பண்ணோம்னா 1500 இது அதாவது 1 மணி நேரத்துக்கு 12 குவிண்டால் வரையிலும் இந்த அறுவடை மிஷினில் வந்து செய்வாங்க. அறுவடை செய்கிறதுக்கு இந்த மிஷின் வந்து முன்னாடி காலத்தில் களம், அதாவது மாடுகளை வச்சு மிதித்து வந்து பண்ணாங்க. அது தானியங்களை பிரித்தாங்க. மாடுகளை வச்சு மிதிச்சும் பண்ணாங்க, தானியங்களை பிரித்தாங்க. அதுக்கடுத்து வந்து ரோடுகளில் போட்டு களத்தில், அதாவது ரோடுகளில் போட்டு பஸ்ஸு விட்டு டிராக்டரை வச்சு ஏற்றியும் வெடித்தாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வந்து கொஞ்சம் சேதங்கள், அதாவது ரோட்டில் வாகனங்கள் செல்வதற்கு இடையூறாக இருந்துச்சு. இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியை இந்த மிஷினை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த மிஷின் 1 மணி நேரத்துக்கு 1500 வாடகையும், அதுபோக எடுத்து கொடுக்குறதுக்கு, அதாவது மேலேருந்து ஒருத்தர் மிஷினில் உள்ளே போடுறதுக்கும் எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆளும், கீழே 2 பெண்களும், இந்த மாதிரி 4 பேர் இருந்தால் தான் இந்த மிஷினில் வந்து ஈஸியாக வந்து வேலைகள் வந்து நடக்கும். இது இந்த சோளம் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டை விட்டுட்டு அதாவது வெளிநாடுகளில் வந்து தென்னாப்பிரிக்காலே இருக்குது. தென்னாப்பிரிக்கா, வளைகுடா நாடுகள், அதுபோக அமெரிக்கா, யூஎஸ்ஏலேயும் இந்த